பிறந்த நாள். எத்தனாவது பிறந்த நாள்னு பாத்தீங்கன்னா 36வது பிறந்த நாள். 36வது வயசு முடிஞ்சு 37வது வயசு ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு வந்து காலையிலே வந்து நான் சர்ச்சுக்கெல்லாம் போய் ப்ரேயர் எல்லாம் பண்ணியாச்சு. மாஸ் பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு இருந்தது. அதனால முந்தின நாளே சொல்லி வச்சிருந்தேன். 2 பேரும் வருவேன்னு சொன்னாங்க. காலையில எழுப்பி பார்த்தேன், வரல. அதனால நான் மட்டும் கிளம்பிட்டேன். ஹாய், காலையில சர்ச்சுக்கு போய் கடவுளெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. போன வருஷம் ஃபுல்லா காத்ததுக்கு இனியுள்ள வருஷம் ஃபுல்லா காக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. கடவுளுக்கு நன்றி சொன்னாச்சு. ஃபர்ஸ்ட் இனிதான் வந்து எல்லா வேலையுமே செல் எழும்பி இருக்கேன். செப்பின் எலும்புல அவளை எழும்பிட்டு இனிதான் சமையல் வேலையெல்லாம் பண்ணணும். என்னோட இந்த பிறந்த நாளுக்கு உங்க ஆசீர்வாதமும் தேவைங்க. அதனால எல்லாரும் மனசார என்ன வாழ்த்துங்க, ஓகேவா? காலையில பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போய் திருப்பலி எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து கடவுள் தானே நமக்கு ஆசீர்வாதம் வழங்கணும். அதனால கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து பிரியாணி கேட்டாங்க. அவங்களுக்கு பிரியாணி எல்லாம் முன்னால அடிக்கடி பண்ணுவேங்க. இப்ப கொஞ்ச நாளா வந்து அடிக்கடி பண்றது இல்ல. இப்ப வந்து 1 மந்த் மேல ஆயிடுச்சு. அதனால அம்மாக்கு பிறந்த நாள் என்னைக்கு வர பிரியாணி வைக்கணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் என்னன்னா பிரியாணி வைக்கணும், பிரியாணி சாப்பிடணும், அப்புறம் வந்து கேக்கு வெட்டி கேக்கு கட் பண்ணி சாப்பிடணும். இதுதான் அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம். ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா காலையில விஷ் பண்ணிட்டாங்க. நான் வந்த பிறகு அம்மாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம்னு சொன்னாங்க. இல்லப்பா எங்களுக்கு இப்ப பிரியாணி வச்சுட்டாங்க, எங்களுக்கு கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்க 2 பேரும் நாங்க சேர்த்து வச்சிருக்க காசை எடுத்து அதுல இருந்து அம்மாக்கு கேக் வாங்கி கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கு அவங்க அப்பா எதுவுமே நான் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு பிளான் பண்ணனால நேற்றுக்கு நைட்டே வந்து சிக்கன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேங்க. அப்போதான் இன்னைக்கு காலையில வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா காலையில வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும். அந்த அவசரத்துல வந்து நம்மளுக்கு ஒரு வேலையும் நடக்காது. முன்னாடி எல்லாம் பிரியாணி பண்ணும்போது மத்தியானம் சூடா அப்படியே வந்து ஸ்கூலுக்கு கொடுப்பேன். ஆனா இப்போ வந்து செக் பண்ணி தான் கொடுக்காங்க. பேரண்ட்ஸ் கொடுக்காங்களா மத்தவங்க கொடுக்காங்களான்னு அங்க கொஞ்சம் இது ஆனதுனால செக் பண்ணி தான் கொடுக்காங்க. அதனால காலையில கொடுத்து விட்டுட்டேன். செஞ்சு கொடுத்தாச்சு. இப்ப என்ன செலிப்ரேஷனா அவங்களுக்கு நான் கண்டிப்பா கேக் கட் பண்ணணுமா. அதனால ஒரு கேக் 2 பேருமா சேர்ந்து எனக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. செரில் வந்து என்ன கேக் வாங்க கூப்பிட்டேன். இல்ல நீ போய் கேக் வாங்கிட்டு வான்னு சொன்னேன். இல்லம்மா நீங்க வாங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தரேன்னு சொன்னா இந்த எல்லோ கலர் பட்டர் ஸ்காட்ச் தாங்க செலக்ட் பண்ணேன். இந்த வாட்டி இதான் அவங்களோட பர்த்டே கிஃப்ட். ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க வந்து வரல, ஆனாலும் காசு இருக்கு. அவங்க காசுல தான் இது வாங்கினது. பிள்ளைங்க 2 பேருமா சேர்ந்துதான் கேக் வாங்கி தந்தாங்க. சரி அந்த கேக் நம்ம கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணலாம். நீங்க வாங்க, ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து இப்ப நம்ம கேக் கட் பண்ணிடலாம். வா. ஓகே. ஸ்கூல் போயிட்டு வந்து செர்பிக்கு பரதநாட்டியம் கிளாஸ் இருந்துங்க. அதுதான் கொஞ்சம் இருட்டிடுச்சு கேக் கட் பண்றதுக்கு. Happy birthday to you. Happy birthday to you, Amma. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. Happy birthday to you.
கேக் வெட்டினதுக்கு அடையாளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அவங்க வந்து எனக்கு வந்து கிஃப்ட் தந்தாங்க. அப்ப நம்மளும் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கல. நாங்க 2 பேரும் 2 ஸ்வீட் வாங்கிட்டு பர்த்டே கிஃப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக் எல்லாம் கட் பண்ணியாச்சு. பிறந்த நாளெல்லாம் அழகா கொண்டாடியாச்சு. இனி அவ்வளோதான். ஓகேவா? நம்ம இந்த பிறந்த நாள்ல நான் ஒன்று எல்லாருக்கும் சொல்லிட்டேன். என்னன்னா, நம்ம வாழ்க்கை வந்து எங்க போயிட்டு இருக்குன்னா முழுமை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து கிடைக்கிற சந்தோஷங்களை எப்பவுமே சின்ன சின்ன சந்தோஷங்களை மிஸ் பண்ணாம கிடைக்கிறவங்க அனுபவிச்சுட்டே இருங்க. என்ன கிடைக்குதோ அந்தந்த சந்தோஷங்களை அந்தந்த டைம்ல வந்து திரும்பி பார்க்கும் போது இந்த இளமையில் இருக்கிற நம்மளுக்கு